காய்ஸ், நான் வந்து ஒரு ஊருக்கு கிளம்பிட்டேன். எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். எந்த ஊர் போகிறேன். ஸோ வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். என்னென்னா வந்து நான் எப்போ பஸ் ட்ராவல் போனாலும் சரி, ஒரு அழகான பையன் வந்து பக்கத்தில் உட்காருவான் அப்படின்னு நினச்சி தான் போவேன். ஆனால் ஒரு டைம் கூட எனக்கு அந்த மாதிரி அழகான பையன் வந்ததே இல்லை. வர்றதெல்லாம் அங்கிள்ஸாக வந்து கிடக்கும். இல்லை யாராவது கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அவங்க வந்து இடத்த அடிச்சுட்டு கிடப்பாங்க. சும்மா அட்லீஸ்ட் ஒரு சைட் அடிச்சுட்டு அது போகலாம்ல, பார்க்கலாம். ஸோ காய்ஸ், வந்து ஜம்முன்னு படுத்தாச்சு. நல்லா தான் இருக்குது. ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தாகாணி, டிவிலாம் இருக்குப்போ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எஸ். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இறங்கியாச்சு. எவ்வா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் நான் வாந்தி எடுத்துப்பேன். நல்ல வேலை வந்து இறங்கிட்டேன். எப்படியும் இனிமேல் நம்ம போய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பும். ஒரு பாத்ரூம் கூட இல்லை இந்த ஊரில். ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது, எங்கே போகிறதுனே தெரியும். நம்ம வந்தாச்சு. வந்து ரெஸ்ட்டும் குளித்து முடிச்சுட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகியாச்சு. இனிமேல் போயிட்டு நம்ம போய் இந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறோம். மெயினாக வந்ததே அதுக்கு தான். போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு, ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து கிண்டர் ஆன் பண்ணால் அவ்வளோ பேர் வராங்கப்பா. நல்லா வெள்ளைக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது தேருதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காமிக்கிறேன், என்னென்ன இருக்குது எல்லாம் அப்படின்னு. ஓகே, போங்க அப்படியே போங்க. இது வந்து ஃபிஷர்மேன் ஏரியா. வீடு பக்கத்துலேயே ஃபிஷர்மேன் ஏரியாலாம் நிறைய ஊர் மாதிரியா இருக்குது ப்ரோ. இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்குலாம் அப்படியே எங்கள் ஊர் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சே தெரியல. ஸோ இந்த ஏரியா பேர் வைத்திக்குப்பம். ஓகே ஓகே. அது ஒரு ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ தான் ஒரு வெள்ளைக்காரங்களை பார்க்குறேன். இதுதான் வெள்ளைக்காரங்க இருக்கிற ஏரியா. வெள்ளைக்காரங்க இருந்த ஏரியா. ஓ, இப்போ லோக்கல் அதான் ஒரு வெள்ளைக்காரங்க கூட காணும். ஸோ இதுதான் வந்து ஒயிட் டவுன். ஸ்டார்டிங் உள்ள பாண்டிச்சேரிக்குள்ள வரும்போது ஏதோ நம்ம ஊருமா தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஒயிட் டவுனுக்குள்ள வந்தப்புறம் அந்த வீடு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஒரு மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. நிறையா பேர் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாடகை எடுத்துக்கிட்டாங்க. 500 ரூபாய் என்னமோ தான் கேட்பாங்களாம். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நிறையா பேர் இந்த ஒயிட் டவுன்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த விண்டோ டோரு முன்னாடி நின்று எடுக்கிறது, நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுத்துச்சு இந்த ஒயிட் டவுன் ஏரியா. இதில் மொத்தமே ஒரு 5 ஏரியாவோ 4 ஸ்ட்ரீட்டோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒயிட் டவுன் நிறைய டூரிஸ்ட் வருவாங்களா. மணக்குள விநாயகர் தேவஸ்தானம். காய்ஸ், நம்ம இப்போ வந்து சாப்பிட வந்துருக்கோம். சோறு திங்க. நமக்கு சோறு தானே முக்கியம். காய்ஸ், இந்த கதவெல்லாம் காமிக்கணும்ல. வாங்க. மாலை வெட்டி வேர்ல இருக்கு. கவர்மெண்ட் பேலஸ்.
ஸோ கதவு பழைய காலத்தில் அதான் தட்டி மிக்காது. ஸோ இந்த ஏரியாவில் நிறையா பிளேசஸ் நல்லா இருந்துச்சு. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் போனது என்ஜாய் பண்ணுறது தானே. ஸோ கிடைக்கிற டைமில் நான் 1-2 கிளிப் எடுத்தேன். ஸோ அதான் போட்டேன். பட் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒயிட் டவுன் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, செம்மையாக இருக்கும். என்ஜாய்னா நீங்கள் நினைக்கிற என்ஜாய்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு மன நிம்மதிக்காக சுற்றி பார்க்கலான்னு போனேன். ஓகேவா, நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஊரில் நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த ஏரியா பேர் தான் வந்து ராக் பீச்சா. ஸோ பாண்டிச்சேரியில் மொத்தம் 3 பீச்சோ நிறைய பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போனது வந்து மொத்தம் 3 பீச்சுக்கு தான். என்னென்னா இந்த ராக் பீச்சு, இப்போ செர்னேட்டி பீச், அப்புறம் பாண்டி மெரினா பீச். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த நாள் தான் போனேன். இன்றைக்கி வந்து இந்த பீச் தான் போனேன். போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயும் சுற்றி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் செக்ஷன். உள்ளே போனோம், நிறையா கைவினை பொருட்கள் தெரியும் இல்லையா. இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் டைமில் இதெல்லாம் பண்ணி விளாண்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு எல்லாமே வாங்கணும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் எதுவுமே கொஞ்சம் மட்டும் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. இந்த இதுக்குள்ளே போய் சுற்றி பார்த்து இதெல்லாம் மரத்தாலேயே செஞ்ச டாய்ஸு. எனக்குலாம் இது வந்து கண்ணை எடுக்கவே முடியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எதாவது வாங்கலான்னு பார்த்தேன், பட்டு பைசா அன்னைக்கு. ஸோ ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு நிறைய வந்தாச்சு. எக்ஸிபிஷன். ஸோ நான் ஒரு டாய்ஸ் லவ்வர் நான் சரியான ஒரு டாய்ஸ் லவ்வர். எனக்கு எவ்வளோ டாய்ஸ் பிடிக்குன்னா, இந்த உலகம் ஃபுல்லாக டாய்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை தீரவே தீராது. அவ்வளோ பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. பேக்கு இதெல்லாம் வந்து துணியிலே செய்கிற பேக்காம். இதெல்லாம் என்ன அப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் இந்த கடையில் வந்து ஒரு இந்த மான் பொம்மை வந்து வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சுல்ல. அஜரா நல்லா இருக்குல்ல. போய் கால் பண்ணுறதா அப்போல்லாம் ரொம்ப நல்லா. இதெல்லாம் வந்து கல்லிலேயே செஞ்ச பொம்மையா, நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாட்டிகிட்ட போனோம். இந்த பாட்டி தான் அந்த குருவி விசில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா எங்கள் ஊருக்கு கொண்டு போனால் அங்கே சின்ன பசங்களாம் இருப்பாங்களா, அவங்க முன்னாடி ஊதி சீன் போடலாம் அப்படின்னு ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டி வந்து டெமோலாம் காமிச்சாங்க. அப்படியே குருவி ஊதுனா எப்படி சவுண்டு இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ? 50 ரூபாய். தண்ணி வேணும்.
பேப்பரில் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. போதும், கொஞ்சமாக போதும். நிறைய போட்டாலும் இப்படி வரும். இப்படி வரும். அப்படியா? ஒரே விசில் ஊதுனா கொஞ்சம் கொஞ்சமா ஊதி ஊதி பானி தானே கொடுதாயான்னு கேட்டேன். எப்படி பண்ணுறது? இது பலூனில் பண்ணுறது தானே? பலூன் இல்லை, இது வந்து மோல்டு வச்சுட்டு கம்பி இருக்கும், அது மேலே அப்படியே மோல்டு வச்சு தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பலூன் நீ மட்டும்தான் கரெக்டாக கெஸ் பண்ண. வர்றதுக்கு எல்லாமே பலூன் எந்த காலத்தில் கரெக்டான ஷேப் வந்துருக்கு சொல்லு. கம்பி வச்சு மோல்டு அது நல்லா இருக்குல்ல நமக்கு. இதுவா? எவ்வளோ சொல்லுவாங்க? கர்டன்ஸ் பார்கெயின் பண்ணுவாங்க. எனக்கு பார்கெயின் பண்ணலாம் தெரியாது, சுத்தமாக தெரியாது. இது வந்து அந்த சின்ன வயசுல வேஸ்ட்டு கேஸ்கெட்டில் பண்ணுவாங்க. இது நாங்கள் ராமேஸ்வரம் போகும்போது ஒன்று வாங்கினோம், 50 ரூபாய் என்னமோ தான் சொன்னாங்க. வெறும் வெள்ளைக்காரங்க வந்து ரேட்டு ஜாஸ்தி. ஃபோட்டோ எடுக்க சொன்ன இடம் இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஹேண்டிகிராஃப்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஓ, இங்கே இருந்துச்சுங்களா? ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டார் பக்ஸ் போயிருந்தோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு தெரில, பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இது இட்ஸ் நாட் ஒர்த் ஃபார் த மணி தான் நான் சொல்லுவேன். ஒரு பேக்கரிக்கு போயிருந்தால் கூட நாங்கள் வாங்கின காசில் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கலாம். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி டே 1 ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றி காமிச்சோம். அங்கே ஒரு மியூசியம் இருக்குது அந்த ஒயிட் டவுனில். ஸோ அங்கே மொபைல் ஃபோன் நாட் அலோடு, பட் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு பழைய காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டே 1 இப்படி தான் நல்லா ஜாலியாக போச்சு.